நாளைக்கு 17ஆம் தேதி. நாளைக்கு நான் என் வீட்டுக்கு போயிடுவேன். ரத்தம், இந்த ரத்தம் எங்க இருந்து வந்துச்சு? இது டெல்லியில நடந்த ஒரு பயங்கரமான டெல்லியில நடக்கிற கதைகளை பத்தி வழக்கமா நீங்க கேள்விப்படுறது உண்மைதான். ஆனா சில கதைகள் மக்களை சிலிர்க்க வைக்கிறது உண்டு. டெல்லியில இருக்கிற ஒரு பொண்ணோட உண்மையான கதை இது. இது ஒரு ஜெயில நடந்த கதை. ரொம்பவே பயங்கரமான கதை. முடிவடைஞ்சிருச்சுன்னு நினைச்ச கதை இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு. ஏன் ஜெயில உன் அப்பன் தான் உன் அழகான கால் அங்க வைக்க முடியாதோ? நீ என்ன குருடியா? உனக்கு கண்ணு தெரியல? இங்க விரல வைக்கவே இடம் இல்ல, கால் வைக்கிறத பத்தி பேச வந்துட்டா பெருசா. நக்மா கிட்ட பேசுறத ஞாபகம் வச்சுக்கோ. 2 கொலைய பண்ணிருக்கேன், ஒன்னையும் கொலை பண்ணிடுவேன். நீ என்ன கொலை பண்ற வரைக்கும் என் கையில பூ பறிச்சிட்டு இருக்கமா? நான் கொலைலாம் பண்ண மாட்டேன். நீ உன் வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் கஷ்டப்படுற மாதிரி பண்ணிடுவேன். அப்படியா? அதையும் பார்க்கலாம். வாடி. மிஸ்டர் சதீஷ், நீங்க இங்க அசிஸ்டன்ட் ஜெயிலர். ஜெயிலரா இருந்து நீங்க பார்க்க வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. இங்க இருக்கிற கைதிகளை நீங்க சண்டை போடாம பாத்துக்கணும். ஆனா என்ன மன்னிச்சிருங்க மேடம், ஆனா இங்க இடப்பற்றாக்குறை நிறைய இருக்கு. விசிட்டர்ஸ்க்கு வர ஆபீசர்ஸ் கிட்ட நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகணும். பெண் கைதிகள் நாளுக்கு நாள் அதிகம் ஆகிக்கிட்டே இருக்காங்க மேடம். 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஜெயில தான் இப்போ நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம் மேடம். எனக்கு தெரியும், இருக்கிற இடத்தை வச்சு மேனேஜ் பண்றதை தவிர நமக்கு வேற வழியே இல்ல. இருக்கு மேடம். நாம ஏன் இந்த மூடி இருக்கிற ஜெயில திறக்க கூடாது? பாதி கைதிகளை நம்ம அங்கே ஷிஃப்ட் பண்ணிடலாம். இல்ல அதுக்கு நிச்சயமா வாய்ப்பே இல்ல. நாம வேற ஏதாவது வழியத்தான் தேடணும். மேம், எனக்கு ஒரு விஷயம் புரியல. அங்க ஏதோ பேய் இருக்கிற மாதிரி ஏன் இப்படி பயப்படுறீங்க? அந்த இடத்துக்கு பக்கத்துல கூட எங்களை போக விட மாட்டேங்கிறீங்க. அந்த பக்கம் போகாத வரைக்கும் தான் நம்ம எல்லாருக்கும் நல்லது. ஏன்னா அதுக்கு பின்னாடி பயங்கரமான மர்மம் இருக்கு. மேம், இந்த காலத்துல இப்ப போய் இதெல்லாம் யார் நம்பிக்கிட்டு இருக்காங்க? அது மட்டும் இல்லாம நான் சர்ட்ட பெர்மிஷன் வாங்கிட்டேன். ஜஸ்ட் நீங்க பெர்மிஷன் கொடுத்தா போதும். ஒரே ராத்திரியில அந்த செவரை உடைச்சு அங்க ஒரு ஜெயில உருவாக்கிடுறேன். இட்ஸ் a promise. அந்த செவரை பிரேக் பண்ணி நாம புதுசா ஒரு பிரச்சனையை உருவாக்க வேண்டாம். மேம், இதை மட்டும் நம்ம பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், இங்க இருக்கிற கைதிகள் அவங்களுக்குள்ளேயே அவங்களை அழிச்சுப்பாங்க. ஒருவேளை ஒரு கைதி இன்னொரு கைதியை கொலை பண்ணிட்டா மீடியாவுக்கு என்ன பதில் சொல்றது? நல்லா யோசிச்சுக்கோ. யா, ஐ அம் ஷூர் மேம். என்ன நீங்க நம்புங்க மேடம். ட்ரஸ்ட் மீ, எதுவும் ஆகாது. இன்னைக்கு ராத்திரியே அந்த செவரை நான் உடைச்சிடுறேன். அந்த நாட்களை என்னால இன்னைக்கு வரைக்கும் மறக்கவே முடியாது. நான் அப்ப அங்க ஜெயிலர் போஸ்ட்ல வந்தேன். நான் அங்க இருக்கிற பழைய ஜெயிலர் அப்புறம் போலீஸ்காரங்க கிட்ட அந்த சுவருக்கு பின்னாடி இருக்கிற கதைகளை நிறையவே கேட்டிருக்கேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆனா அசிஸ்டன்ட் ஜெயிலர் சதீஷ் இந்த கதைகளை நம்பவே இல்ல. அதனால மிஸ்டர் சதீஷ் அவருடைய சீனியர்ஸை எதிர்த்து பேசி அந்த சுவரை எப்படியாவது உடைக்கணும்னு நினைச்சாரு. அதுக்கப்புறமா கைதிகளை அந்த இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடணும்னு அவர் நினைச்சாரு. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா தெரியும், இதனால ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு. ஓ, இதான் அந்த ஜெயிலுக்கு வழியா? நல்லதா இருக்குல்ல? சரி, ஏன் மக்கள் இந்த தேவையில்லாத கதையெல்லாம் நம்பிட்டு இருக்காங்க?
கைதிகளை நல்லா டார்ச்சர் பண்ணிருக்காங்க போல இருக்க. ஓபன் இட். இருங்க சார், அதை திறக்காதீங்க, அந்த ஆத்மா வெளியே வந்துடும். இது என்னங்க வேடிக்கையா இருக்கு? எத்தனை வருஷமா இந்த ஆத்மா இங்கே இருக்கு? அதுக்கு போர் அடிக்காதா? கொஞ்சம் வெளியில தான் வரட்டுமே, அப்படியே சைட் சீயிங்லாம் போயிட்டு வரட்டுமே. வாயை பார்க்காம கதவை தர. அடுத்த செல்ல செக் பண்ணுங்க, போங்க. ஓகே சார். நீங்க என் கூட வாங்க. செல் நல்லா தான் இருக்குல்ல, ஆனா கொஞ்சம் பெயிண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. நல்லா ஃப்ரெஷ் ஆயிடும்ல. சீக்கிரமா விடுதலை ஆகிற கைதிகள்லாம் இங்க நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். என்னையா வேடி பார்த்துட்டு இருக்கீங்க? எழுத. சார், இத அசைக்க கூட முடியல. தல தல. என்னையா வேலை பாக்குறீங்க? போ, இந்த இடத்த சீக்கிரமா கிளீன் பண்ணுங்க, போங்க. சார், போய் தொடப்பத்தை எடுத்துட்டு வரேன் சார். போயிட்டு வா. சீக்கிரம் எழுந்துருங்க, எழுந்துருங்க. சீக்கிரமா விடுதலையாக போறவங்களை எல்லாம் பழைய ஜெயிலுக்கு மாத்த போறாங்க. சீமா, நக்மா, அனிதா, நீங்களே அடுத்த வாரம் விடுதலையாக போறீங்க. ராதிகா, பைனா, நீங்களே அதுக்கு அடுத்த வாரம். இந்தாங்க, எல்லா கதவையும் திறங்க. சித்திரவதை பண்ணுவேன், ஜாக்கிரதை. போ. இவங்க எல்லாரையும் தனித்தனி செல்ல போடுங்க, போங்க. இல்ல இல்ல வேண்டாம், நாங்க அங்க போல. எங்களை விட்டுடுங்க. போ, உன்னை அந்த கடைசி செல்ல போட்டாதான் அடங்கு வேணிலாம். அடிக்காதீங்கன்னு சொல்றேன்ல, இன்னும் மாடு அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க. விடுங்க. வெளியே வாமா, விஐபி மூஞ்ச கொஞ்சம் பாத்துக்கிறேன். பாத்துக்கோ, போட்டோக்கு போஸ் கொடுக்கறேன், வாழ்க்கை பூரா அதே பாத்துட்டு இரு. ஏ அனிதா, உன் அக்கா உன்னை பாக்குறதுக்கு வந்திருக்கா, வா. அக்கா வந்திருக்காளா? எப்படி இருக்கக்கா? இன்னும் கொஞ்ச நாள் தான்க்கா, அப்புறம் நானே வீட்டுக்கு வந்துடுவேன். வெளியே வாமா, விஐபி மூஞ்ச கொஞ்சம் பாத்துக்கிறேன். பாத்துக்கோ, போட்டோக்கு போஸ் கொடுக்கறேன், வாழ்க்கை பூரா அதே பாத்துட்டு இரு. ஏ அனிதா, உன் அக்கா உன்னை பாக்குறதுக்கு வந்திருக்கா, வா. அக்கா வந்திருக்காளா? எப்படி இருக்கக்கா? இன்னும் கொஞ்ச நாள் தான்க்கா, அப்புறம் நானே வீட்டுக்கு வந்துடுவேன். உனக்கு ஏதோ இங்க ஆக போகுது. என்ன ஆக போகுது? மேடம், இந்த மாதிரி தேவையில்லாம நீங்க பேசாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது. என்னால பார்க்க முடியறத உங்களால பார்க்க முடியாது.
இப்ப நான் சொல்ல நினைக்கிறது ஒண்ணே ஒண்ணுதான். உங்க டைம் முடிஞ்சிருச்சு. இப்ப நீங்க கிளம்பலாம். ப்ளீஸ் கிளம்புங்க. போங்க, கூட்டிட்டு போங்க அவளை. என்ன பண்றீங்க? கையை விடுங்க மேடம். இந்த ஜெயில ஏதோ நடக்க போகுது. நீங்க அந்த பழைய ஜெயில ஓபன் பண்ணிருக்க கூடாது. உங்களுக்கு எப்படி தெரியும் நாங்க அந்த பழைய ஜெயில திறந்தோன்னு? உங்களுக்கு என் அக்காவை பத்தி தெரியலன்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு நிறைய சக்தி இருக்கு. இவங்களுக்கு டெரகார்டும் நிறைய பிளாக் மேஜிக்கும் தெரியும். அவளை கூட்டிட்டு போங்க. உங்க லெஃப்ட் ஹேண்ட பாருங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன அடிகள் படுறது சகஜம்தான். நீங்க ப்ளீஸ் போறீங்களா? கூடிய சீக்கிரம் நீங்க இதை பத்தி புரிஞ்சுப்பீங்க. நீங்க என்ன தேடி வருவீங்க. ப்ளீஸ் இதை அனிதா கிட்ட கொடுத்துருங்க. இந்த கிறிஸ்டல் அவளை கண்டிப்பா காப்பாத்தும். ப்ளீஸ். தேங்க்யூ. ப்ளீஸ். சதீஷ் மட்டும் அன்னைக்கு சுனிதா கிட்ட போய் அவங்க அக்கா சொன்னதை சொல்லி அந்த கிறிஸ்டல் அவகிட்ட கொடுத்திருந்தாருன்னா நடக்க இருந்த அசம்பாவிதத்தை எப்படியாவது தடுத்து இருக்கலாம். ஆனா அவர் அன்னைக்கு அதை பண்ணல. இது ஏதோ ரூமர்ஸ் நினைச்சு அவரும் அதை கண்டுக்காம அப்படியே விட்டுட்டாரு. அதுக்கப்புறமா அந்த ஜெயில சீக்கிரமா விடுதலையாக போற ஜெயில் கைதிகளை பழைய ஜெயிலுக்கு மாத்தினாங்க. அனிதாவும் அதுல ஒரு கைதி தான். இன்னும் ஒரு நாள் தான், அப்புறம் நான் விடுதலை ஆயிடுவேன். உன்னால இங்கிருந்து வெளியில போக முடியாது. யாரு? யார் இது? நீ என் கூடவே இருந்தாகணும். யாரு? உன்னால விடுதலை ஆகவே முடியாது. யாரு? நீ என் கூடவே இருக்கணும். யார் இது? யாராவது இருக்கீங்களா? ஜெயிலர் சார், என்னை காப்பாத்துங்க. என்னை யாராவது காப்பாத்துங்க. யாராவது இருக்கீங்களா? என்னை காப்பாத்துங்க ஜெயிலர் சார், என்னை காப்பாத்துங்க. யாரு? யார் அது? யாருன்னு சொல்லுங்க. யார் நீங்க? யாரு? ஜெயிலர் சார். என்னடி ஏன் சும்மா கத்தி உயிரை வாங்கிட்டு இருக்க? என்னை காப்பாத்துங்க. என்னை வெளியே எடுங்க. அங்க பாருங்க, அங்க யாரோ உட்கார்ந்து இருக்காங்க. உள்ள வந்து பாருங்க. என்னை வெளியே எடுங்க. லூசாடி நீ. அங்க யாருமே இல்ல. இன்னொரு வாட்டி இப்படி பேசுன வந்து லாடம் கட்டிடுவேன். என்னை அடிச்சு கூட கொல்லுங்க. ஆனா என்னை இங்க இருந்து வெளியே எடுத்துருங்க. நீ சொல்ற பேச்சல கேட்க முடியாது. பேசாம அங்க போய் உட்காரு. போ போ. அவ கிடக்குறா. நீங்க வாங்க போலாம். இங்க யாரோ இருக்காங்க. விடு என்ன. விடு. விடு என்ன. என் கையை விடு. சார், நான் சொல்றதை கேளுங்க. இதெல்லாம் நடக்கிறது அந்த பழைய ஜெயிலோட கதவை உடைச்சதுனாலதான் சார். அவ வந்துட்டா சார். மறுபடியும் அவ வந்துட்டா சார். என்ன என்ன சத்தம் அது? ரக்மா, நீ என்ன பண்ணிருக்க?
நான் எதுவுமே பண்ணலையே. நான் இங்க எப்படி வந்தேன்னு எனக்கே புரியல. சார் சார் ப்ளீஸ் என்ன நம்புங்க, நான் இவளை எதுவுமே பண்ணல சார். அவ எனக்கு எதிரிதான், ஆனா நான் அவளை இப்படி பண்ணல. இந்த வேலையை நீ தனியா பண்ணிருக்க முடியாது. நீங்க எல்லாருமே இதுல ஈடுபட்டிருக்கீங்க. அது யாருன்னு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவங்க மேல நான் சிவியர் ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும். முதல்ல அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. எஸ் சார். இல்ல சார், நான் இங்க இல்ல. நீங்க இருந்தியா இல்லையான்னு கண்டுபிடிக்க வேண்டியது என்னுடைய வேலை. இவளை இங்கே கட்டி போடுங்க, இல்லைன்னா மத்தவங்களுக்கு ஆபத்தாயிடும். சார் நான் இங்க இருக்க மாட்டேன் சார். அனிதாக்கு என்னாச்சு நீங்களே பாத்தீங்கல்ல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். சார் நான் யாரு கூட இனிமே சண்டை போட மாட்டேன். வாயை மூடிக்கிட்டு இங்கே உட்கார, இல்லைன்னா வேற விதத்துல பேச வேண்டியது இருக்கு. என்ன புரியுதா? சார் சார் என்ன விட்டுடுங்க சார், நான் இந்த ரூம்ல இருக்க மாட்டேன் சார். சார் ப்ளீஸ் சார் என்ன விட்டுடுங்க சார். சார் இங்க இருக்க மாட்டேன் சார். நான் இங்க இருக்க மாட்டேன் சார். சார் ப்ளீஸ். சார் சார், நக்மா பொய் சொல்றான்னு எனக்கு தோணல சார். அவளை அந்த ரூம்லயே போடுறது நல்லது இல்ல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார் ஷர்மிளா மேடம் என்ன சொன்னாங்கன்னு? வாயை மூடிட்டு இருக்கே. நக்மா அவன் மேல அட்டாக் பண்ணிருக்கா, அதுக்கு யாரோ உதவி இருக்காங்க. உண்மை என்னங்கிறது இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிட போகுது. அண்ட் தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத சார். ஸ்ட்ரேஞ்ச், நான் இதுக்கு முன்னாடி இப்படி பார்த்ததே இல்ல. சரி, ஆக்சுவலா என்ன பிரச்சனை? இங்க பாருங்க, ரிப்போர்ட்ஸ் படி பார்த்தா இவ இப்ப கோமால இருக்கணும். ஆனா இவ இப்ப கோமால இல்ல, இவ கண்டிஷன் சரியில்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, இவ முழுமையா கான்சியஸ்ல இல்ல. ஆனா நான் ரொம்பவே ஒரு விசித்திரமான விஷயத்தை பார்த்தேன். நீங்களே பாருங்க, இவளை பார்க்கும்போது இவளை கத்தியாலேயோ இல்ல கோடாலியாலேயோ ரொம்ப சித்திரவதை பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ்லாம் அந்த காலத்திலே முடிஞ்சிருச்சு. பட் இந்த காலகட்டத்திலயும் இவளை இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணது யாரா இருப்பாங்க? இவளுக்கு பக்கத்துல கோடாலி கத்தி ஏதாவது கிடைச்சதா? கோடாலியா? அங்க எங்களுக்கு தூசி திரும்ப கூட எதுவுமே கிடைக்கல சார். இது வரைக்கும் அங்க பழைய ஜெயில கிடைச்ச எல்லா பொண்ணுங்களுக்கும் எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல சார். சொல்றதை கேளுங்க, நாம போயிடலாம். போய் வேலையை போ. இன்னும் எத்தனை பேரை இப்படி அடக்குவீங்க? நான் தான் உங்களை முதல்லயே வார்ன் பண்ணல. ஆனா நீங்க தான் என் பேச்ச கேட்கல. அவளால என் தங்கச்சி இப்ப எந்த நிலைமைக்கு வந்துட்டா பாத்தீங்களா? இது எல்லாத்துக்கும் நீங்க தான். நீங்க மட்டும்தான் எல்லாத்துக்கும் காரணம். என்கொயரி பண்ணாம எதையும் சொல்ல முடியாது மேடம். அண்ட் அதுவும் இல்லாம நம்ம கிட்ட டைம் இன்னும் நிறைய இருக்கு. இவளுடைய எதிரின்னு பார்த்தா அந்த நக்மா தான், ரைட்? அந்த நேரத்துல நக்மா அந்த செல்ல இருந்தா நக்மா இத பண்ணிருக்கலாம் இல்லையா? நான் தான் சொல்றேன்ல, இது எல்லாத்துக்கும் முழுக்க முழுக்க நீங்க தான் காரணம். அவகிட்ட குடுக்க சொன்ன கிறிஸ்டல கூட நீங்க குடுக்கல. அத குடுத்திருந்தா இந்த நிலைமைக்கு இவ வந்திருக்க மாட்டா. தயவு செஞ்சு நீங்க உங்க வேலையை பாருங்க, எங்க வேலையும் பார்க்க விடுங்க. ஓகே? கைய விடுன்னு சொல்றல. என்னாச்சு? இப்ப இவன் கைய பிடிச்சா? என்ன பேசுறீங்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அவ உடம்புல உயிர் இருக்கே தவிர எந்த விதமான உணர்வுகளும் இல்ல. இந்த மாதிரி ஒரு நிலைமையில அவளால கையை தூக்க கூட முடியாது. இட்ஸ் இம்பாசிபிள்.
சேம் கண்டிஷன். அனிதாவுக்கு நடந்த மாதிரியே. இவங்க ரிப்போர்ட்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இந்த 2 பேரோட நிலைமை பாருங்க. இது எல்லாமே உங்களால தான் நடக்குது. இவங்க 2 பேரையும் ஒரே மாதிரி அது அடிச்சிருக்கு. 2 பேரையும் டார்ச்சர் பண்ணிருக்கு. 2 பேரும் அந்த செல்லுக்குள்ள போய் பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்னு தெளிவா புரியுது சதீஷ். யாரோ இருக்காங்க, நம்ம கண்ணுக்கு தெரியாதவங்க, நம்மளையே எதிர்க்கிறவங்க. மேடம், இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது சயின்ஸோட காலத்துல. எல்லாத்துக்குமே ப்ரூஃப் வேணும். பேய் இருக்குங்கிறதுக்கு உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு அது மேல நம்பிக்கை வரல? உங்களுக்கு வேற என்ன ப்ரூஃப் வேணும்? உனக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். விடுதலை ஆக போறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி சம்பவம் நிகழுது. அதுவும் அந்த செவரை உடைச்சி உள்ள போனதுக்கு அப்புறம் தான் இனிமே விபரீதம் நிகழும். இங்க பாருங்க மேடம், இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க. இன்னைக்கு ராத்திரி நான் போய் அங்க நேர்ல விசிட் பண்றேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு நான் ஒத்துக்கிறேன் மேடம். அடுத்த ரிலீஸ் அந்த சீமா. இப்ப எல்லாம் புரிஞ்சிடும். எவ்வளவு சொல்லியும் சுனிதாவுடைய பேச்ச சதீஷ் கேட்கவே இல்ல. அனிதா வாழ்வுக்கும் சாவுக்கும் நடுவுல போராடிட்டு இருந்தா. அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு யாருக்கும் எதுவும் புரியலன்னு தான் சொல்லணும். இதுல யோசிக்க வேண்டிய விஷயம் ஒண்ணுதான். நக்மா எப்படி அவளுடைய செல்லுல இருந்து வெளியே வந்து பக்கத்து செல்லுக்குள்ள வந்தான்னு தான் புரியல. ஆனா சதீஷ் இத பத்திலாம் எதையுமே விசாரிக்காம அப்படியே விட்டுட்டாரு. நான் அந்த செல்லுக்குள்ள போக மாட்டேன். இங்க பாரு, உனக்கு எதுவும் ஆகாது. முதல்ல நீங்க போக விடுங்க. நாங்க போக மாட்டோம். வேண்டாம், இல்ல வேண்டாம், நான் போக மாட்டேன். என்னங்க கொண்டு போகாதீங்க. என்ன வேற ஏதாவது ஜெயில மாத்தீங்க. நாங்க பாரு, நான் தான் இருக்கேன்னு சொல்றேன்ல. இல்ல சார், நான் கண்டிப்பா அந்த ரூமுக்குள்ள போக மாட்டேன். என்ன இங்க இருந்து அனுப்பிடுங்க. என்ன வேற செல்லுல போடுங்க சார். ஆனா அதுக்குள்ள மட்டும் நான் போக மாட்டேன். அவ என்னையும் அதே மாதிரி பண்ணிடுவா. நான் போக மாட்டேன் சார். நான் சொல்றத தயவு செஞ்சு எல்லாரும் வாய மூடுறீங்களா? யாருக்கும் எதுவும் ஆகாது. உங்க கூடயே நானும் இருக்கேன். சார், எங்களுக்கும் இங்க இருக்க இஷ்டம் இல்ல சார். நாங்க முன்னாடி இருந்த செல்லுக்கு எங்களை அனுப்பிடுங்க சார். சார், நாங்க உங்களுக்கு வாக்கு கொடுக்கறோம். நாங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம் சார். என்னமா உங்களுக்கு புரியல? அது அந்த ஆத்மாவோட வேலைதான் சார். இங்க பாருங்க, இந்த ஆத்மா, ஆவி, பூதம் அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் உங்க கூட இருக்கேன். நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். உங்க யாருக்கும் எதுவும் ஆகாது. இல்ல சார், நான் மட்டும் கண்டிப்பா அந்த செல்லுக்குள்ள போக மாட்டேன். உனக்கு புரியலையா? நீ தேவையில்லாம பயப்படுற. உனக்கு ஒண்ணாகாது. நான் உன் கூட இருக்கேன். அட, எனக்கும் உயிர் மேல பயம் இருக்கு. இது யாரோ பண்ற சதி. அது யாருங்கிறத இன்னைக்கு ராத்திரி நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சாகணும். நீ இப்ப பயப்படாம தயவு செஞ்சு என் மேல நம்பிக்கை வை. இப்ப வா. வேண்டாம் சார். சார், சார் வேண்டாம் சார். சொல்றதை கேளுங்க சார். நான் வர மாட்டேன். செல்ல லாக் பண்ணுங்க. சாவி என்கிட்ட கொடுங்க. நீங்க எல்லாரும் இப்ப போலாம். பாரு, நீ தயவு செஞ்சு எதுக்கும் பயப்படாத. நான் இங்க பாதுகாப்புக்கு இருக்கேன். இன்னைக்கு அந்த திருடன் யாருங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன். எதுக்காக இப்படி நம்ம கூட விளையாடுறாங்கன்னு நான் கண்டுபிடிச்சாகணும். இந்த விளையாட்டை நான் இன்னைக்கே முடிச்சு காட்டுறேன். நீ பயப்படாம இரு.
என்ன ஆச்சு உனக்கு சொல்லு. யாராவது யார் இதை பண்றது? தைரியம் இருந்தா முன்னாடி வா. யாராவது இருக்கீங்களா? காட்ஸ், யாராவது இருக்கீங்களா? சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் தர. சீக்கிரமா ஓபன் பண்ணுங்க, சீக்கிரம். ஹாஸ்பிடல் எப்படி போங்க. சார், நான் உங்ககிட்ட முதல்லயே சொன்னேன்ல, என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. சார், நான் சொல்றத இப்ப உங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சா? பாத்தீங்கல்ல? இன்னும் உங்களுக்கு ப்ரூஃப் வேணுமா? இல்ல சதீஷ், இப்ப நடந்ததுக்கெல்லாம் காரணம் நீங்க தாங்கிறத புரிஞ்சுக்கோங்க. எல்லா கைதிகளும் பயந்து போயிருக்காங்க. நீங்க சரியா தான் சொல்றீங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். இதுக்கு பிராயச்சித்தமா நானே பண்றேன். ஆக்சுவலா எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை மேடம். அந்த ஜெயிலுக்கு பின்னாடி என்ன இருக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு நீங்க உதவ முடியுமா? அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்க நானும் ரொம்ப முயற்சி பண்ணிருக்கேன். ஆனா இது வரைக்கும் தெரிஞ்சுக்க முடியல. நான் இப்ப உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கறேன். அந்த ரகசியம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்காம கண்டிப்பா விட மாட்டேன் மேடம். சீமாக்கும் அப்படி நடந்ததுக்கு அப்புறமா சதீஷ் தன்னுடைய மனசை ரொம்பவே மாத்திக்கிட்டாரு. ஆனா அதுவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அந்த ஆத்மாவுடைய ராஜ்யம் பழைய ஜெயில மட்டும் இல்ல, புது ஜெயிலுக்கும் வந்துருச்சுன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியல. ஆனா சதீஷ் ஒரு விஷயம் நினைச்சிட்டாருன்னா அதை நடத்தாம விடவே மாட்டாரு. உண்மை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக விடாம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. ஆனா அடுத்த நாள் நடந்த சம்பவம் ரொம்பவே பயங்கரமான விஷயமா இருந்தது. அது ரொம்பவே கொடூரமா இருக்க போது நான் தெரிஞ்சுட்டேன். எந்த ரெக்கார்ட்ஸுமே இல்லையே. இப்ப என்ன பண்றது? அந்த ஹாண்டட் ஜெயில பத்தி எங்கேயுமே எதுவுமே இல்ல. ஆனா ஏன்? நிச்சயம் எந்த ரெக்கார்ட்ஸுமே இல்லையே. இப்ப என்ன பண்றது? அந்த ஹாண்டட் ஜெயில பத்தி எங்கேயுமே எதுவுமே இல்ல. ஆனா ஏன்? நிச்சயம் கண்டுபிடிக்கிறேன். என்னோட அப்பாவும் இதே ஜெயில கார்டு தான். அவர் என்கிட்ட சொன்ன விஷயம் இதான். பழைய ஜெயில மூடினதுக்கு காரணமே அதுல பயங்கர ஆத்மா இருக்குன்னு தான். இதுக்கப்புறம் அவருக்கும் எதுவுமே தெரியல. இங்க பாரு, நாம ஒருத்தரை கண்டிப்பா தேடி ஆகணும்.
இந்த ஜெயில பத்தி முழுக்க முழுக்க தெரிஞ்சவங்க. எனக்கு ஒருத்தரை தெரியும். அவரும் எங்க அப்பா கூட தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அப்பா என்கிட்ட சொல்லுவாரு, அவருக்கு தான் எல்லா விஷயங்களும் நல்லா தெரியும்னு. அவர்கிட்ட போய் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு கேட்டா அவர் நிச்சயமா சொல்லுவாரு. கூட்டிட்டு வாங்க. சரி சார். எங்க அப்பாவும் இந்த ஜெயில கார்டா தான் இருந்திருக்கார். இந்த விஷயங்களை எல்லாம் அவர் தான் எனக்கு சொன்னார். அவர் எழுதி வச்சிருந்த பழைய டைரி கூட என்கிட்ட தான் இருக்கு. இந்தாங்க, இத பாருங்க. நான் தான் நீங்க வருவீங்கன்னு சொன்னேன்ல. ஆனா என்ன கொஞ்சம் லேட்டா வந்திருக்கீங்க. இங்க பாருங்க, நான் உண்மையை மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறேன். உண்மை ரொம்ப பயங்கரமானது. எனக்கு தெரியும் நீங்க எதுவுமே தெரிஞ்சு செய்யல, தெரியாம தான் செஞ்சிருக்கீங்க. ஆனா நீங்க எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும். இது எல்லாத்தையும் ஆரம்பிச்சு வச்சது நீங்க தான். அதனால முடிக்க வேண்டியதும் நீங்க தான். நான் வாக்கு கொடுக்கறேன். இனிமே நான் எந்த உயிரையும் இழக்கிறதுக்கு தயாரா இல்லை மேடம். ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு உண்மையை சொல்லுங்க. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 70 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை கொண்டு வந்து எல்லாருமா சேர்ந்து அந்த செல்ல அடைச்சு வச்சாங்க. அவங்க எல்லாரும் அவளை மோசமா கொடுமைப்படுத்தினாங்க. ஆனா அவ ரொம்பவே ஸ்டபன், எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டா. ஒழுங்கா சொல்லு, அடுத்து உங்களோட பிளான் என்ன? உன் கூட எத்தனை பேர் இருக்காங்க சொல்லு. எனக்கு எதுவும் தெரியாது. நீ போய் சொல்லாத, உனக்கு எல்லாமே தெரியும். சொல்லு, உண்மையை சொல்லு. என்னால சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் நான் அதை சொல்ல மாட்டேன். நீ இப்ப சொல்லலன்னா உன்னை குழி தோண்டி புதைச்சிருவேன். உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது. நான் சீக்கிரமே இங்க இருந்து ரிலீஸ் ஆகி போயிடுவேன். 7 நாள்ல. இங்க பார், 7 நாள், 7 மாசம், 7 வருஷம், or 7 lives. நீ ஒரு பொம்பளை தான். உன்னால எதுவும் பண்ண முடியாது. உன்னை விட மாட்டோம். நீங்க என்னதான் கத்துனாலும் என்ன எதுவுமே பண்ண முடியாது. வந்தே மாத்திரம், வந்தே மாத்திரம். என்னால இந்த ஜெயிலை விட்டு போக முடியலனா இங்க இருந்து நான் வேற யாரையும் வெளியே போக விட மாட்டேன். இதுதான் என்னுடைய வாக்கு. I'll teach you a lesson. சார் ஒரு நிமிஷம். அன்கான்சியஸ் ஆயிட்டா சார்? இவளை இங்கேயே குழி தோண்டி புதைக்க போறேன். இவ உயிரோடு இருக்க கூடாது, புரிஞ்சுதா? இப்பதான் புரியுது ஏன் கைதிகளை அவ அடிக்கிறாங்க. அவளுக்கு அந்த தப்பு நடந்ததுங்கிறதுனால எல்லாருக்கும் அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு அவன் நினைச்சிட்டு இருக்கா. ஒரு ஆத்மா தன் சரீரத்தை விட்டு போகும்போது ஒரு சில ஆசைகள் அதுக்கு நிறைவேறாம போயிடுது. அதுக்கு வழியும் இல்லாம போயிடுது. அப்புறம் அதுக்கு இந்த மாதிரி ஆசைகள் பழி தீக்கிறதா இருந்தா அந்த ஆத்மா ரொம்ப மோசமானதா மாறிடும். அந்த ஆத்மாவை நம்ம எப்படி தடுக்கிறது? இது அதே இடம்தான். இந்த இடம் அவ இறந்த இடம். அதுவும் டைம் midnight 2:45 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நேரத்துல தான் அவ பிறந்தா. அதே நாள் தான் அவ ஆசை நிறைவேறாம போன நாளும் கூட. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கைதிகளை முதல்ல அந்த பழைய ஜெயில இருந்து நீங்க மாத்தி ஆகணும். அவ்வளவு சுலபத்துல அந்த ஆத்மா ஜெயில விட்டு போகாது.
அது ரொம்ப பயங்கரமான ரூபத்துல இருக்கும். நான் அப்ப அந்த விதியை ஆரம்பிப்பேன். எந்த மந்திரத்தினால அந்த ஆத்மாவை அந்த ரூமுக்குள்ள அடைச்சு வச்சாங்களோ அந்த மந்திர சக்தி தான் நீ செவுத்த உடைக்கும் போது உன் கையில கிடைச்சது. நீ தூக்கி எரிஞ்சிட்ட. அதை எப்படியாவது கண்டுபிடிச்சு நீ கொண்டு வரணும். ஜெயில் முழுக்க தேடிட்டேன், ஆனா அது எங்கேயுமே கிடைக்கல. நல்லா தேடி பாரு சதீஷ், இங்கதான் எங்கேயாவது இருக்கும். ஆனா ஏன் இதெல்லாம் பண்ற? நான் இங்க இருந்து விடுதலை ஆகல, அதனால யாரையும் இங்க இருந்து விடுதலையாக விட மாட்டேன். நீ கொடுமைப்படுத்துறவங்க யாரும் உனக்கு எந்த விதமான கெடுதலும் செய்யலையே. என்ன அடிச்சவங்களையும் நான் எந்த விதமான கொடுமையும் பண்ணலையே. அப்ப கூட அவங்க என்ன விடுதலை ஆக விடல, என்ன அடிச்சே கொன்னாங்க. அப்படி இருக்கும்போது இங்க இருக்கவங்களை விடுதலையாக்க விடுவன் நீ எப்படி நினைக்கலாம்? அதனாலதான் எல்லாரையும் நான் அழிக்கிறேன். நான் விட மாட்டேன், அழிச்சுக்கிட்டே இருப்பேன். இதை நிறுத்து, இல்லைன்னா உன்னை இல்லைன்னா என்ன பண்ணுவ? இல்லைன்னா நான் உன்னை அடைச்சு வைக்க வேண்டியதா இருக்கும். நீ என்ன அடைக்க போறியா? அப்ப சரி, உன்னால முடிஞ்சதை பார்த்துக்க. இப்ப எனக்கான நேரம். சதீஷ், சீக்கிரமா அந்த கவசத்தை கொண்டு வாங்க. சரி. மேடம், நீங்க அங்க பாருங்க, நான் இங்க பாக்குறேன். ஓகே. இதோ அந்த கவசம்.
ஏதோ தேவையில்லாத பொருள் நினைச்சு தூக்கி போட்ட அந்த பொருள் மட்டும் சதீஷ்க்கு அன்னைக்கு கிடைக்கலன்னா அன்னைக்கு ராத்திரி சுனிதாவுக்கு அந்த ஆத்மாவை கட்டுப்படுத்துறது ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கும். ஆனா அது நடந்ததுக்கு அப்புறமா ஜெயில எந்த விதமான கெட்ட சம்பவங்களும் நடக்கல. அதுக்கப்புறம் அந்த ஆத்மாவும் திரும்ப வரவே இல்ல. இப்ப கூட நான் அடிக்கடி நினைக்கிறது என்னன்னா, அவங்களே அறியாம யாராவது அந்த ரக்ஷண கவசத்தை எடுத்துருவாங்களோன்னு தான், இல்ல அந்த சுவரை உடைச்சிருவாங்களோன்னு. அப்படி பண்ண அந்த ஆத்மா மறுபடி வந்துரும். ஆனா இந்த காலகட்டத்துல சயின்ஸ் பெரிய அளவுக்கு வளர்ந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை மக்கள் நம்புறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஆனா நான் சொல்றது பொய் இல்ல. என்னுடைய வாழ்க்கையிலே ரொம்ப மோசமான அனுபவம்னா அது இது மட்டும்தான். அந்த மாதிரி ஆத்மாக்களுக்கு தன்னோட ஆசைகள் நிறைவேறாம இறந்து போகும்போது அது அதிருப்தியா இருக்குது அப்படின்னா அது முழுமை அடையாம ஆவியா உலாவுது, பழி தீத்துக்க மறுபடியும் வருது. தான் நினைச்சது நடக்கிறதுக்காக அந்த ஆத்மாக்கள் என்ன வேணும்னாலும் செய்ய தயாரா இருக்கோ, வேணும்னா உயிரை எடுக்க கூட அதுங்க தயங்காது. இந்த மாதிரி நேரத்துல நம்மால முடிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், அந்த ஆத்மாக்களுக்காக ஓக்கல்டு வித்யாவை தேடி நாம போக வேண்டி இருக்கும்.